மனிதர்களை கடந்து என்னைக்கு நீங்க காக்கா குருவியோட நிலைமையை நினைச்சு ஃபீல் பண்ணி வருத்தப்படுறீங்களோ, உங்களையே அறியாம உங்க கண்ணு கலங்குதோ, அந்த உணர்வு உங்களை பாதிக்குதோ, வந்துட்டீங்க, நீங்க நம்ம ரூட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். காக்கா, குருவி, அணிலு, கோழி, ஆடு, இதெல்லாம் பாவம் அடுத்தடுத்த பிறவி பரிணாம வளர்ச்சியில் நிற்க. நம்மளும் ஒரு காலத்துல அப்படிதான் இருந்திருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப மனித உடல் எடுத்திருக்கோம். அதுவும் பாவம் அந்த தன்மைக்கு தான் வெயிட் பண்ணிருக்கு. போட்டு தள்ளிடுறீங்க. சோ மேட்ரு என்னன்னா, எப்போது நீங்கள் அனைத்து உயிர்களையும் தன் உயிர் போல கருதி, குறிப்பா இந்த வாயில்லாத ஜீவன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 5 அறிவு ஜீவன்கள், இதை எல்லாத்தையும் தன் உயிர் போல கருத ஆரம்பிக்கிறீங்களோ, எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. அனைத்தும் கிடைத்து விடும். அதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். போட்டு நீங்க குழப்பிக்கணும்ன்ற அவசியமே இல்லைங்க. எல்லா உயிர்களையும் தன் போல கருதிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் சித்தி. இதுல என்ன குழப்பம் இருக்கு? சித்தி என்பது என்ன? முழுமை பெறும் நிலையே சித்தி நிலை. அவ்வளவுதான். மூச்சு வெளியே சென்றிருக்கக்கூடிய அந்த மூச்சு சேமித்து வைக்கப்பட்டு உள்ளே ஒடுக்க தெரிந்தால் சித்தி. அதுக்கு பேரு தான் சித்தி. அஷ்டமா சித்துக்கள் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? மூச்சு கண்ட்ரோலுக்கு வந்து மூச்சு ஒடுங்கிருச்சு அடங்கிருச்சுன்னா அவ்வளவுதான் சித்தி. ஆனா அவ்வளவு சீக்கிரம் மூச்சு அடங்காது, ஒடுங்காது. ஏன்? உயிர் போற மாதிரி வலி வரும், பயம் வரும். எப்படி எப்படி நீங்க அதை மெயின்டைன் பண்ணுவீங்க? எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? எப்பயுமே நீங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த யோக பயிற்சி நீங்க என்ன பயிற்சி வேணாலும் பண்ணுங்க, உங்களுடைய கவனம் ஃபுல்லா பரம்பொருள் யோகம் பண்ணவங்க கவனத்தை வைத்து பண்ணக்கூடிய பயிற்சி தனியா சொல்லி கொடுத்துருக்கேன். நார்மலா இருக்கிறவங்க என்ன பண்ணா, உங்களோட கவனத்தை எப்பயும் உங்க மனசு மேலேயே வைங்க. உங்க மனசு என்ன பேசுதுன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஓஷோ தான் சொல்றாரு.